கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக இயேசு கிறிஸ்துடைய சிலுவை தியானத்தை குறித்து தியானிக்கும்படிக்காக ஆண்டவர் எனக்கு கொடுத்த பெரிய கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக லூக்கா 23வது அதிகாரத்தில் 34வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான இந்த நாளுக்காய் நன்றி. கர்த்தராகிய தெய்வமே, இந்த உலகமெங்கும் ஆண்டவரே உம்முடைய பாடு மரணங்களை குறித்து தியானித்து கொண்டிருக்கிற இந்த நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காய் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுடைய பாவங்களுக்காக, இந்த உலகத்தின் சகல ஜனங்களுடைய பாவத்திற்காய் கல்வாரி சிலுவையில் எங்களுக்காய் மரித்து இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால நீர் சிலுவை மொழியில் ஆண்டவரை சிலுவையில் நின்று பொழிந்த ஆண்டவர் பேசின கடைசி 7 வார்த்தையில் முதல் வார்த்தையான ஆண்டவரை இந்த மன்னிக்கிற இருதயத்தை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசுங்க. இந்த கடைசி நாட்களில் உமக்காய் தொடர்ந்து ஓட இந்த வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பாருங்க அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம ஒவ்வொரு வருடங்களும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக அவர் பாடுபட்ட அந்த அனுபவங்களை குறித்து, நமக்காய் கல்வாரி சிலுவையில் அவர்பட்ட பாடுகள், நிந்தனைகள், வேதனைகள், கண்ணீர்கள் அனுபவத்தில் இயேசு கிறிஸ்து கடந்து போனதை நம்ம ஒவ்வொரு வருடங்களும் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு வருஷமும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிறாரா என்று சொல்லி கேட்டால் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை, அதாவது சுமார் 1950 வருஷத்துக்கு முன்னாடி, இல்லைன்னா ஆல்மோஸ்ட் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உங்களுக்காக, எனக்காக, இந்த உலகத்தின் சகல ஜனங்களுக்காக அவர் என்ன செய்தார்? இந்த உலகத்தில் அவர் கடந்து வந்து நமக்காக பாடுபட்டு நமக்காய் மரித்து அவர் என்ன செய்தார்? இரத்தம் சிந்தி சிலுவையில் நமக்காக என்ன செய்தார்? அவர் ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போது ஒவ்வொரு வருஷமும் அவர் சிலுவையில் நமக்காக, கல்வாரி சிலுவையில் அவர் தன்னை ஜீவனை கொடுத்தாரா? இல்லை. ஒரே ஒரு முறை ஆண்டவர் நமக்காக பலியானார் என்பது உண்மை. அப்போது அந்த நாட்களில், குறிப்பாக அந்த உலகத்தின் பல மெயின்லைன் சபைகள் அந்த நாளை முன்குறித்து அவர்கள் என்ன பண்ணுறாங்க? அதை தியானித்து அந்த நாளில் அவங்க இயேசு கிறிஸ்துவுடைய பாடு மரணத்தை குறித்து தியானிக்கிற இந்த நாளிலும் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். அப்போது நான் ஆவிக்குரிய, நம்ம ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே தியானிக்கணும் என்று அல்ல, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை நம்ம தியானிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ ஒரு நாளில் மட்டும் அல்ல, ஒவ்வொரு நாளும் எனக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி எனக்காக பாடுபட்டார். எனக்காக அவர் சிலுவையில் 7 வார்த்தைகள் மாத்திரமல்ல, அநேக வார்த்தைகள் இருக்கிறது. அப்போது முக்கியமாக இந்த 7 வார்த்தைகளை நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். சிலுவையில் அவர் கடைசி நொடி பொழுதில் அவர் ஜீவனை விடுவதற்கு முன்னாடி பேசினது. ஏன்னா நமக்கு தெரியும், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் மரிப்பதற்கு முன்னாடி, இந்த உலகத்தில் வாழ மரிக்கக்கூடிய தருவாயில் கடைசியில் என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி யாராவது அந்த சொந்தக்காரங்களோ இல்லை அவங்க கூட இருந்து கடைசியில் என்ன அவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லி அந்த கடைசி வார்த்தை ரொம்ப முக்கியமானது மனிதர்களுக்கு. அப்போ அதே மாதிரி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல பிரசங்கங்களை இந்த உலகத்தில் இருக்கும்போது பிரசங்கித்தார். மலை பிரசங்கம் பண்ணார். அப்புறம் கிராமங்கள் தோறும் ஆண்டவருடைய மகிமையை அவர் என்ன செய்தார்? தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்தார். இதெல்லாம் செய்திருந்தும் அவர் சிலுவையில் இருந்து கொண்டு அவர் என்ன பேசுகிறார் என்று சொல்லி அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதைத்தான் வேத வல்லுநர்கள் 7 வார்த்தைகளை முக்கியப்படுத்தி அதை இன்னைக்கு உலகமெங்கும் பேசிக்கொண்டிருக்கிறார். அதில் முதல் வார்த்தை தான் நம்ம படித்த வசனம், 34வது வசனத்தின் அடிப்படையில், அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அவர் பேசுகிறார். அப்போது நமக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த பஸ்கா பண்டிகைக்கு முன்னாடி, ஒரு நாளைக்கு முன்னாடியே அவர் என்ன செய்கிறாங்க? இயேசுவை காட்டி கொடுத்து, அதாவது யூதாஸ் மூலமாக இயேசுவை என்ன செய்கிறாங்க? முத்தத்தினால காட்டி கொடுத்து, அன்றைக்கு இரவுலேயே இயேசுவை பிடித்து பலவிதமான விசாரணைக்கு உட்படுத்தி அவர் ரொம்ப வேதனைப்படுத்தினார்கள் என்று சொல்லி நீங்கள் அந்த அதிகாரத்தின் முற்பகுதியில் படித்த தெரியும். அநேக பாடுகள், இரவெல்லாம் தூக்கமில்லை, இரவெல்லாம் பாடுகளை பற்றி மறுபடியும் அதிகாலமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. அதாவது சிலுவைக்கு ஒப்பு கொடுக்குற நேரம் 3வது மணி வேளை என்று சொல்லப்பட்டிருக்கப்போ இயேசுவை 3வது மணி வேளையில் என்ன பண்ணுறாங்க? சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து அவர்
6வது மணி வேளையிலிருந்து 6ஆம் மணி வேளையிலிருந்து 9வது மணி வேளைகளை வரைக்கும் உலகமெங்கும் அந்தகாரம் உண்டானது என்று சொல்லப்பட்டார். அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையில அவர் பலவிதமான நெருக்கப்பட்டார், பலவிதமான பாடுகள் பட்டார். ஏன்னா ஒரு மனிதன் சிலுவையில 3 ஆணிகளோடு அவர் தொங்கப்பட்டவராக, தலையில முட்கிரீடம், சரீரமெல்லாம் காயம், இரத்தம் வழிந்து போய் கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவ்வளவு பாடுகள் மத்தியில தான் அவர் அந்த இடத்துல சிலுவையில 2 கள்வனுக்கு மத்தியில அவர் ஒரு கள்ளனை போல, ஒரு திருடனை போல, 2 திருடங்க, அவங்க பெரிய கொடிய பாவம் செய்தவர்கள், மரண தண்டனைக்கு உட்பட்ட 2 பேர் அருகாமையில வலது பக்கம் இடது பக்கம் 2 கள்ளனுக்கு நடுவுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியையும் உண்டாக்குன ஆண்டவர் இந்த பூமியில மனுஷகுமாரனாய் வந்த அந்த தெய்வம், வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு 2 கள்வனுக்கு நடுவுல ஒரு கள்ளனை போல, ஒரு திருடனை போல நடுவுல என்ன செய்யறாரு, சிலுவையில தொங்கி அவ்வளவு அகோரத்திலும் அவ்வளவு வேதனையிலும் நிர்வாணப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில அவர் கல்வாரி சிலுவையில என்ன செய்கிறாரு, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையில தான் அவர் என்ன செய்யறாரு, ஒரு காரியத்தை சொல்கிறாரு. என்ன சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்றாரு. அவங்க யாரை பார்த்து மன்னிக்க சொல்றாரு, அவருக்கு இயேசு கிறிஸ்துக்கு தீர்ப்பெழுதினதான பிலாத்துவை பார்த்து பிலாத்துவை மன்னிக்க சொல்றாரு. அது மாத்திரமல்ல, போர் சேவகர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொலை பண்ணும்படிக்காக அவரை பாடுபடுத்தி அவரை வேதனைப்படுத்தி சித்திரவதைப்படுத்தின போர் சேவகர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இவர்களுக்கு மன்னிங்கன்னு சொல்லி அவருடைய இருதயத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, யூதர்கள் காரணமான பிரதான ஆசாரியர்கள், வேத பாரகர்கள், இன்னும் பரிசேயர்கள், சதுசேயர்கள், இயேசுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பினாங்க. அவங்க எல்லாமே யூதர்கள் தான். அவர்களை மன்னிக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் நின்று கொண்டு சொல்கிறாரு, அவர்களுக்கு என்ன செய்யுங்க, அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொல்லி எல்லாரையும் மன்னிக்க சொல்றாரு. ஒவ்வொருத்தங்களையா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் நின்று கொண்டு இவர்களுக்கு மன்னிங்கன்னு சொல்லி சொல்கிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை இதை நினைத்து பார்க்கும்போது அவ்வளோ பாடுகள், அவ்வளோ வேதனைகள், அவ்வளவு வலிகளோடு, அவ்வளோ நெருக்கத்தின் மத்தியில ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா, இவர்களை மன்னிங்கன்னு சொல்லி பிதாவை பார்த்து சொல்றாரு. அப்போ இது எப்படி சொல்ல முடிந்தது, எப்படி இயேசுவால சொல்ல முடிந்தது பாருங்க. அவரை துன்பப்படுத்திட்டு இருக்கிறாங்க, அவரை ரொம்ப கடினப்படுத்தி ரொம்ப குருவலாக வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. எந்த சூழ்நிலை, இந்த சூழ்நிலையில எப்படி செய்ய முடியும்? ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து செய்யாத தப்பு அவர் செய்தாரா? அவர் அந்த கொலை குற்றத்துக்கு அவர் காரணமானவரா? இல்லை. ஒருவேளை 2 பக்கம் இருந்த திருடர்கள் அவர்கள் பாவம் செய்தவர்கள், அவர்கள் கொலை குற்றத்திற்கு தண்டிக்கப்பட்டவங்க, அவர்கள் மரணத்துக்கு பாத்திரவான், அவர்கள் மரண தண்டனைக்கு பாத்திரவான்கள் தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவிடத்துல பாருங்க, பிலாத்து இப்படியாய் சொல்லுகிற 4வது வசனத்துல, அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை, குற்றம் செய்யாத தேவன், அவரிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை, அவர் பாவியான மனிதரும் அல்ல, அவர் வானத்துக்கும் பூமிக்கு சொந்தக்காரர், பரிசுத்த ஆவினால் இந்த பூமியில கன்னி மரியாளுடைய கற்பத்துல பிறந்தார், அவர் பரிசுத்தமான தெய்வம், அவருக்குள்ள பாவம் இல்லை. ஆனால் புறஜாதியில் இருக்கிற பிலாத்துவுக்கு, அந்த ரோமனாகி அந்த பிலாத்துவுக்கு தெரிகிறது இந்த மனுஷன் ஒரு குற்றமும் செய்யவில்லைன்னு சொல்லி. ஆனால் அந்த சொந்த ஜனங்கள், எந்த ஜனங்களை ரட்சிக்கும்படிக்காக யூத குலத்துல, ஒரு ஜெனரேஷன்ல அவர் வந்தாரோ அதே யூதர்கள் என்ன செய்றாங்க, இவர் ஒரு குற்றவாளி என்று சொல்லி அவரை இயேசு கிறிஸ்துவ வேதனைப்படுத்தி நிந்திக்கிறாங்கங்க. ஆனால் ஆண்டவராக இயேசுவை குறித்து அன்றைக்கு அந்த நாட்கள்ல உலகத்தை ஆண்டு கொண்டிருந்த ரோம ராஜ்யம்தான் அன்னைக்கு ரூலிங் பண்ணிட்டு இருக்குது. ஆனால் அதுல இருந்த பிரதானமான அந்த ராஜா, அந்த ரோம சக்கரவர்த்தி சொல்றாரு, பிலாத்து சொல்றாரு, இவர்களை பார்த்து இயேசு பார்த்து, இந்த மனுஷனிடத்துல ஒரு குற்றத்தையும் காணவில்லை, நான் ஒரு குற்றம் நான் பார்க்கல, இவர் மரண தண்டனைக்கு ஏதுவான எந்த தப்பும் செய்யாத ஒரு மனிதர் என்று சொல்லி பிலாத்து சொல்லுகிறாரு. அவர் அறிக்கை கொடுக்கிறார். ஆனாலும் யூதர்கள் விடல, இல்லை அவரை மரண தண்டனை கொடுத்தே ஆகணும். ஏனென்று சொன்னால் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தாங்க, வேண்டுமென்று பொறாமைனாலன்னா இவரை இப்படியே விட்டு விட்டால் எல்லா ஜனங்களும் இயேசுவை ஃபாலோ பண்ணி கடைசியில் யூதர்களாகிய இந்த பிரதான ஆசாரியர் ஆகட்டும், வேதபாரகர்கள், இவர்களுக்கு சொல்றதை கேட்காம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து விடுவார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து மேல இருந்த ஒரு பொறாமை, இவனை எப்படியாவது என்ன செஞ்சிடணும், அழிச்சிடணும்னு சொல்லி, இவனை எப்படியாவது இயேசுவை கொலை செய்தே தீர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் துடித்தார்கள். அதன் அடிப்படையில்
அவரை கல்வாரி சிலுவைக்கு இல்லை நிற்கிறார். இப்போ கல்வாரி சிலுவையில் நின்று கொண்டு பிதாவை பார்க்கிறாரு. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். எப்படி சொல்ல தோன்றுகிறது? அவரை ரொம்ப வேதனைப்படுத்தினாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க, கொடூரமாய் அவரை வேதனைப்படுத்தினாங்க. 39 அடி அவரை என்ன செய்தாங்க? அவருடைய சரீரமெல்லாம் காயப்பட்டு, அந்த சாட்டையினால் அடிக்கப்பட்டு, கைகளில் 2 கையில் ஆணிகள், இரத்தம் பீரிட்டு பாய்கிறது. சரீரமெல்லாம் காயப்பட்டவராக, சரீரமெல்லாம் இரத்தம், கடைசி சொட்டு இரத்தத்தை வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நமக்காய் கல்வாரி சிலுவையில் சிந்தினார். சரீரத்தில் பலம் இல்லை. அந்த நீங்கள் பார்க்க முடியும், சிலுவை எடுத்துக்கொண்டு வருவதற்கு அவருக்கு பலம் இல்லை. சிலுவையில் அவ்வளோ பாடுகளை அனுபவித்தவராக, அவ்வளோ வார்த்தைகள் வரல அவருக்கு. தாகம் ஒருபுறம், தாகத்துக்கு கேட்குறாரு, தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கல, கசந்த காடியை கொடுத்தார்கள் என்று சொல்லி ஆண்டோட வசனம் சொல்லுது. இப்போ எல்லாமே அவருக்கு விரோதமாய்த்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அவ்வளோ சூழ்நிலையில், அவ்வளோ நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் பிதாவை பார்த்து கூப்பிட்றாரு, பிதாவே என்று சொல்லி. பாருங்க அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு நீ யார் உண்டு என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிறீங்களா? இன்றைக்கு இயேசு நமக்கு காண்பித்த ஒரே வழி, எத்தனை சூழ்நிலைகள் எதிராயிருந்தாலும் அவர் சொந்த குமாரனாக இருந்தும் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். அவருக்கு தெரியும் அவர் இந்த பூமியில் வருகிறது எதற்காக வந்தார். அவர் மரணத்துக்கு நேராக உங்க பாவத்தை, ஏன் பாவத்தையும் மீட்டெடுக்கும்படிக்காக, நம்ம பாவம் செய்து பாவிகளா இந்த பூமியில பிறந்தோம், உண்மைத்தான். நம்முடைய முற்பிதாக்கள் மூலமாக எல்லாரும் பாவத்தை செய்து நாம் தேவ மகிமை இழந்தவர்களா இந்த உலகத்துல வந்தோம், உண்மை. அதை அறிந்திருந்தோம். அப்போ அவர் நம்முடைய பாவத்தை அவர் என்ன செய்தாரு? நமக்காக நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்துல அவர் கடந்து வந்தாரு. நமக்காக கல்வாரி சிலுவையில் அவர் கடந்து வந்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக ஆண்டவர் என்ன செய்யறார்? இந்த உலகத்துல கடந்து வந்தார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுதுங்க. அப்படிப்பட்ட ஒரு பாடுகள் மத்தியிலும் சிலுவையில் நின்று கொண்டு சொல்றாரு, பிதாவே என்று சொல்லி அழைக்கிறாரு. பிதாவை பார்த்து கூப்பிடுறாரு. ஒருவேளை இன்னைக்கு அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை உங்க கூட இருக்கிற எல்லாருமே உங்களை மறந்திருக்கலாம். கைவிடப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? ஒன்றே ஒன்று செய்யணும், பிதாவை நோக்கி கூப்பிடுங்க. பிதாவே என்று சொல்லி நீங்க கூப்பிடும்போது, அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். பிதாவை நோக்கி நம்ம பார்க்கணும். அவர் பரலோகத்துல உங்களுக்காக, எனக்காக அவர் எப்போ என் பிள்ளை கூப்பிட மாட்டானா, என்னை நோக்கி பார்க்க மாட்டானா, என் முகத்தை தேட மாட்டானா என்று கண்ணீரோடு தான் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறாருங்க. அன்றைக்கு அதை அறிந்திருந்தார், இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். ஏனென்று சொன்னால் அவர் பிதாவின் செல்ல பிள்ளையாய் இருந்தவர். யாரை நான் அனுப்புவேன், இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்களை பாவத்தை மீட்கும்படிக்காய் யாரை அனுப்புவேன் என்று சொல்லும்போது, நான் போகிறேன் என்று சொல்லி அவர் இந்த பூமிக்கு வந்தாரே, அவர் அதே பிதாவை பார்த்து கூப்பிடுறார், பிதாவே என்று சொல்லி அழைக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, இவர்களுக்கு மன்னியும். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு பெரிய இருதயம், என்னென்ன மன்னிக்கிற ஒரு இருதயம் இருந்தது. எத்தனை விதமான கஷ்டப்படுத்தினாலும் அவர்களை மன்னிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், ஏன்னா நான் மன்னிக்காம நான் வேற யாரை மன்னிக்க போறேன்? என் பிள்ளைகளை நான் மன்னிக்காம வேற யாரை நான் மன்னிக்காம யார் மன்னிக்க போகிறது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மன்னிக்கிற ஒரு இருதயம் பெருத்தவராக, அவருடைய இருதயமெல்லாம் அவர் மன்னிப்புல அவர் பெரிய மகிமை உள்ள தெய்வம் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ அவர் மன்னிக்கிறதுல என்னவா இருந்தாரு? அவர் மன்னிப்பதற்கு ஆயத்தமா இருந்தாரு. அவரை துன்பப்படுத்தினவர்களை கூட அவர் மன்னிக்க ஏற்ற தகப்பனாய் அவர் இருந்தார். பாருங்க, நீதிமொழிகள் 19வது அதிகாரத்துல இப்படியாய் ஒரு வசனம் சொல்லுது. மன்னிக்கிற ஒரு இருதயத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறாரு. நீதிமொழிகள் 19வது அதிகாரத்துல 17வது வசனம் ஒரு மன்னிக்கிற ஒரு மனிதனை குறித்து, ஒரு மன்னிக்கிற ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஒரு மனிதன் மன்னிக்கும் போது என்ன நடக்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. நீதிமொழிகள் 19வது அதிகாரத்துல 19வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 11வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு குற்றத்தை மன்னிக்கிறது அவனுக்கு மகிமை என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவராகிய தெய்வன் மகிமை பொருந்தின தெய்வமாய் இந்த உலகத்துல கடந்து வந்தார்.
அந்த ஆண்டவராகிய தேவனுக்குள்ள என்ன ஒரு இருதயம் இருந்ததுன்னா, மன்னிக்கிற ஒரு இருதயம். காரணம், அவர் குற்றத்தை மன்னிக்க அவருக்கு தெரியும். அவர் மகிமை பொருந்தின தேவன், மகிமையெல்லாம் துறந்து விட்டு இந்த உலகத்துல வந்தார். எப்படி வந்தார்? மானிடராய் வந்தார், உண்மைத்தான். ஆனாலும் அவருக்கு தெரியும், நான் குற்றத்தை மன்னிக்கிறது அவருக்கு ஒரு மகிமையை கொண்டு வரும் என்று சொல்லி அவர் அறிந்ததுனால தான் அவர் என்ன செய்தாரு? நான் மன்னிக்கிறேன், இந்த ஜனங்களை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, அது முன்னாடி வசனம் சொல்லுது, மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும். அப்போ குற்றத்தை மன்னிக்கிறது அவனுக்கு மகிமையை கொண்டு வரும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கும் எனக்கும் எப்படிப்பட்ட இருதயம் இருக்கிறது? மன்னிக்கிற ஒரு இருதயம் நமக்கு இருக்கிறதா? உங்களுக்கு மகிமை வேண்டுமா? மகிமை என்று சொல்லும்போது கனம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் மற்றவர்களாய் கனப்படுத்தப்பட வேண்டுமா? தேவனால் நீங்கள் கனப்படுத்தப்பட வேண்டுமா? உங்களுக்கும் எனக்கும் வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? ஒரு மன்னிக்கிற ஒரு இருதயம் உங்களுக்குள்ள இருக்குமானால் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கும் எனக்கும் மகிமை தேடி வரும், உங்களுக்கும் எனக்கும் ஒரு மகிமை, ஒரு கனம் நம்மளை தேடி வரும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை அறிந்திருந்தார். அதனால தான் இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்கிறாரு. யாரெல்லாம் அவரை துன்பப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் அவரை சிலுவையில ஏளனப்படுத்தி அவருடைய தலையில குட்டினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கோலால தலையில அடித்தார்கள். அப்புறம் அது மாத்திரமல்ல, பலவிதமான நிந்தனைக்கு உட்படுத்தினாங்க. சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, அவ்வளவு பழி சொற்கள் இயேசு கிறிஸ்து மேல, அவ்வளவு நிந்தனையான வார்த்தைகளே இயேசுவுக்கு விரோதமாய் சொல்லி இருந்தும் ஆண்டவர் சொல்றாரு, இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்றாரு. இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அது அவ்வளவு உபத்திரவத்தில், அவ்வளவு நிந்தனையின் மத்தியிலும் அவர் சொல்லுகிறாருன்னா அதை அவர் கடவுள். அதனால தான் அவரால் சொல்ல முடியுது. அவர் உங்களுக்காக, எனக்காக, நீங்களும் நானும் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் கடந்து வந்தார். அதனால தான் அந்த ஒரு கடவுளால் மட்டும்தான் சொல்ல முடியும். வேற எந்த ஒரு மனிதனாலும் சொல்ல முடியாது என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். அவர் சொல்றார், இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இப்போ எனக்குள்ள இந்த ஒரு வசனத்தை படிக்கும்போது எனக்குள்ள ஒரு கேள்வி, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இவங்க என்ன துன்பப்படுத்துறாங்க, முகத்துல துப்புனாங்க, என்னை நிந்திக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க, ஆனால் இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க தெரியாததுனாலதான் இவ்வளவு என்ன பண்றாங்க, எனக்கு விரோதமா எழும்பி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, இவர்கள் என்ன செய்யறாங்கன்னு இவங்களுக்கு தெரியலங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களுக்காக அவர் பிதாவிடத்துல பரிந்து பேசி மன்னிக்கிறதுக்காக கேட்குறாங்க. இதில் ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு விரோதமாக யாராவது குற்றம் செய்யலாம், நமக்கு விரோதமாக ஒருத்தவங்க துன்பப்படுத்தலாம், வேதனைப்படுத்தலாம், நமக்கு விரோதமான பல நெருக்கங்களை, பல விதமான போராட்டங்களை கொண்டு வரலாம். ஆனால் நீங்களும் நானும் ஒரு காரியத்தை, அவங்கள ஒருவேளை நம்ம மன்னிக்கணும்னு சொல்லி விரும்புகிறோம், ஆனால் மன்னிக்க முடியல. ஏன்னா அவங்க வேண்டுமென்றே செய்கிறாங்க, அவங்க அறிந்தே செய்கிறாங்க, வேணும்னு எனக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது நம்ம என்ன பண்ண முடியாது? எந்த மனிதனையுமே நம்ம மன்னிக்க முடியாது. அது ஒருவேளை குடும்பமாக இருக்கலாம், இல்லை நம்ம கூட பிறந்தவங்களா இருக்கலாம், யாராக இருந்தாலும். அப்போ நமக்கு மன்னிக்கக்கூடிய ஒரு இருதயம், நம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டுமானால் முதலாவது நம்முடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறாங்க. சில நேரங்களில் நமக்கு விரோதமாக என்ன பண்ணுவாங்க, குற்றத்தை பண்ணி நம்மளை வேதனைப்படுத்துவாங்க, துன்பப்படுத்துவாங்க. ஒருவேளை கணவன் மனைவிக்குள்ளேயா இருக்கலாம், மனைவி கணவனை செய்யலாம், மனைவி கணவனுக்கு, இல்லை கணவன் மனைவிக்கு விரோதமா, இல்லை குடும்பத்துக்கு விரோதமா, இல்லை ஒருவருக்கு ஒரு விரோதமா, இல்லை வேலையில் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு விரோதமாக ஒரு மனிதன் எழும்பும் போது அவர்களை நம்ம மன்னிக்க வேண்டுமானால் நம் முதலாவது தேடணும். அவங்க சொல்றது, அவங்க செய்கிறது என்னது செய்கிறோம் என்று அவங்க தெரியாம இப்படி பண்றாங்க, அவங்க உண்மையாவே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல, இல்லை இவர்கள் புரிந்து கொண்ட விதத்தில் அவர்கள் செய்கிறாங்க, ஆண்டவரே அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்கிற ஒரு இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, அவங்க செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் புரியும் போதுதான் நம்ம அவங்களை உண்மையாவே மன்னிக்க முடியுங்க. அதுதான் இயேசு கிறிஸ்துவோடைய ரகசியம். இயேசு கிறிஸ்து மன்னிப்பதற்கான காரணம், இவங்க வேண்டுமென்றே அவங்க செய்கிறாங்கன்னு நினைச்சிருந்தா அவங்க மேல கோபம் வந்திருக்கும், அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்க முடியாது, இயேசுவால் அவங்கள மன்னிக்க முடியாமல் போயிருக்கும். அதனால தான் இயேசுக்கு தெரியும், இவங்க செய்கிறது என்னதுன்னு தெரியாமல் செய்கிறாங்க, இவர்கள் என்ன மேசியான்னு அவங்களுக்கு எத்தனையோ முறை நான் வெளிப்படுத்தின உண்மைதான். எத்தனையோ முறை பிதாவானவர் என் மூலமாய், அற்புதங்கள் மூலமாய், அதிசயங்கள் மூலமாய், மரணத்திலிருந்து ஜனங்கள் உயிரோடு எழும்பும் போது பல காரியங்களை அவங்களுக்கு நான் தன்னை வெளிப்படுத்தின, நான் ஒரு மேசியா, நான் ஒரு ரட்சகர் என்பதை அவங்க வெளிப்படுத்தின உண்மைதான். ஆனால் அவங்களால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல.
அதனால தான் அவங்க இப்படிப்பட்டதான எனக்கு விரோதமான காரியங்களை செய்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, அந்த காரியத்தை அவர்களுக்கு சொல்கிறாரு. அதனால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறாரு. என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், தாங்கள் இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய, உங்களுக்கு எனக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யாராவது நமக்கு செய்தாங்கன்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்லணும், ஆண்டவரே அவர்கள் இன்னதென்று எனக்கு விரோதமா என்ன செய்கிறாங்கன்னு தெரியாம அவங்க செய்கிறாங்கன்னு சொல்லி நம்ம மனதார அவங்கள மன்னிக்கணும். ஆண்டவரே, ஒருவேளை இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளை யாராவது உங்களுக்கு மன்னிக்க முடியாம இருக்கிறதா, இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, அவங்க எனக்கு விரோதமா செஞ்சாங்க, உண்மைதான். ஒருவேளை கணவர் பண்ணியிருக்கலாம் உங்களுக்கு விரோதமான காரியங்கள், இல்லை கணவருடைய குடும்பம் செஞ்சிருக்கலாம், இல்லை மனைவியுடைய குடும்பம் செஞ்சிருக்கலாம். ஆனா நீங்க சொல்ல வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே இவர்கள் தெரியாம பண்ணாங்கப்பா, எனக்கு விரோதமாக இவ்வளவு குற்றங்கள் பண்ண உண்மைதான், ஆனால் இவர்களுக்கு தெரியாம இவங்க பண்ணாங்கன்னு நீங்க சொல்லும்போது, மனதார நீங்க சொல்லும்போது, உண்மையாவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு அந்த மன்னிக்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் தருவாரு. அதைத்தான் இயேசு கிறிஸ்து அன்னைக்கு செஞ்சாரு. அதனாலதான் இயேசுவால் என்ன பண்ண முடிஞ்சது, அவர்களை மன்னிக்க முடிந்தது. பாருங்கள், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அதுக்கு பிறகு என்ன நடக்குது, அவருடைய வஸ்திரங்களை அவர் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இப்போ ஆண்டவர் மனதார அவங்கள மன்னிக்கிறாரு என்று சொல்லி ஆண்டோடைய வசனம் சொல்லுது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஒருவேளை உங்க மனதில் யாரையாவது மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவருடைய முதல் வார்த்தை நான் கேட்குறேன், இல்லை 7 வார்த்தை கேட்குறேன், நான் ஒவ்வொரு வருஷம் நான் கடமைக்காக கேட்டுக்கிட்டு ஏதோ ஒன்று ஆண்டவர் அவருடைய கேரக்டர் இப்படி இருக்குது, ஐயோ பயங்கரமாக மன்னித்துட்டாருன்னு சொல்லிட்டு நான் அசால்ட்டாக நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா, இந்த வார்த்தையை கேட்கறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கும் எனக்கு ஒரு மன்னிக்கிற ஒரு இருதயத்தை ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறாரு. பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது அவர் சொன்ன ஒரு காரியம், மத்தேயு 6வது அதிகாரத்துல 12வது வசனம் என்ன சொல்லுகிறது, மன்னிக்கிற ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசுறாரு. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ள பாருங்க, இன்னைக்கு என்ன இல்லை, மன்னிக்கிற ஒரு இருதயம் இல்லாமல் இந்த கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம நிறைய பிரசங்கம் பண்றோம், அநேகருக்கு இயேசுவின் அன்பை சொல்றோம், நல்ல ஜெபம் பண்ணுகிறோம், ஆராதனை பண்ணுகிறோம். ஆனால் கேரக்டர் பேஸ்டா பார்க்கும்போது கிறிஸ்துவுடைய சுபாவம் இல்லாத ஒரு மனிதனா இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுடைய சுபாவம் இல்லாமல் நீங்களும் நானும் வாழ்ந்தால் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது, அவருடைய வருகையில நாம் போக முடியாது. இயேசு கிறிஸ்து நமக்காய் முன்மாதிரியாக அவர் என்னென்ன காரியங்களை நமக்கு முன்னாடி வைத்து போனாரோ அந்த கேரக்டர்ல நீங்களும் நானும் வளரணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம ஜெபம் பண்றோம், அந்த ஜெபம் அநேக ஜெபங்கள் கேட்கப்படாமல் போவதற்கு காரணம் என்ன, நாம் மற்றவர்களை மன்னிக்க முடியாத ஒரு இருதயத்தில் ஏதோ ஒரு கசப்போடு நமக்கு விரோதமாய் தீமை செய்தவர்களை, நமக்கு விரோதமாய் துன்பம் செய்தவர்களை, நமக்கு விரோதமாக எழும்பினவர்களை நம்மளால மன்னிக்க முடியாமல் இன்னைக்கு நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், ஒரு இருதயத்துல கசப்போடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அப்படிப்பட்ட கசப்போடு நீங்களும் நானும் வாழ்ந்தால் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க முடியாதுங்க. அதனாலதான் ஆண்டவர் ஜெபத்தை சொல்லும்போது, ஜெபத்தை அவர்கள் நமக்கு கற்றுத்தரும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொல்லி கொடுத்திருக்கிறார். பாருங்க, மத்தேயு 6வது அதிகாரத்துல 12வது வசனம் சொல்லுது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற மலை பிரசங்கத்துல ஆண்டவர் ஜெபத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கும் போது அவர் மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றாரு. உங்க பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால், உங்க பாவ கடன்கள் உங்களுக்கு லிஸ்ட்ல, அதாவது உங்க நேம்ல இருக்கிற என்னென்ன பாவ கடன்கள் ஆண்டவருடைய சமூகத்துல உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதத்துக்கு தடையா நிற்கிறதோ அந்த பாவ கடன்களை என்ன செய்யணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னிக்க வேண்டுமானால் என்ன செய்யணுமா, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. அப்ப நீங்களும் நானும் நமக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்கள், நமக்கு விரோதமாய் எழும்புனவர்களை நாம் மன்னித்தால் மட்டும்தான் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நம்முடைய பாவ கடன்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னிக்க வேண்டுமானால் முதலாவது நீங்களும் நானும் என்ன செய்யணுமா, மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் செய்த குற்றங்களை மன்னிக்கிற ஒரு இருதயம் இருந்தால் மட்டும்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய ஜெபத்தை, ஏன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாருங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதற்கு ஒரு அடையாளமாக, அதுக்கு ஒரு ப்ரூஃபாக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்கு ப்ராக்டிக்கலாக மற்ற ஜனங்களை, அவருக்கு விரோதமாய் துன்பப்படுத்தினவர்களை எல்லாம் சிலுவையில் மன்னித்தாருங்க. அந்த கல்வனை மன்னித்தார், அவருக்காக அந்த போர் சேவகனை மன்னித்தார், பிலாத்துவை மன்னித்தார், ஏரோதுவை மன்னித்தார். அவருக்கு விரோதமாய் அவரை குத்துனாங்களே பார்த்தீங்களா, கடைசியில் அவங்க குத்தும்போது, விலா எலும்புல குத்தும்போது அதிலிருந்து கடைசி ரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்ததுன்னு நம்ம பார்க்குறோம். அந்த மனிதனையும் அவர் மன்னித்தார். அவர் எப்படி மன்னிக்க முடிந்தது? அவர் இந்த பூமியில, அவர் தேவனாய் இருந்த பூமியில வரும்போது மனிதனாய்த்தான் அவர் வந்தார். மனிதனாய் வந்து
அந்த ஜனங்கள் எல்லாம் அவர் மேலே ஒரு அன்பு, ஐயோ இவர்கள் தெரியாமல் செய்கிறாங்க, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்கிற ஒரு இரக்க குணம் அவருக்குள்ள இயேசுக்குள்ள இருந்ததுனால தான் அவரால் மன்னிக்க முடிந்தது. ஒருவேளை அவர் இப்படியா நினைத்திருக்கலாம், வேணும்னு தான் பண்ணுறான், இவனை நான் சாபம் போடணும், இவனை நான் அழிச்சிடணும், இவன் நாசமாக போகணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு எண்ணமுடையவராய் அவர் இருந்திருந்தனா அந்த ஜனங்கள் இயேசுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் எல்லாமே ஒன்றுமில்லாமல் இல்பொருளாய் மாறி போயிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யவே இல்லைங்க. உண்மையான இரக்கமுள்ள தெய்வம். காரணம் வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வம். அப்படிப்பட்ட ஒரு இரக்க குணம், அந்த இரக்கம் அவருக்குள்ள இருந்ததுனால தான் அந்த ஜனங்களை அவர் மன்னிக்க முடிந்தது. அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கும் அவர் அடிச்சுவடுகளை வைத்து சென்றிருக்கிறார். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கூட இன்னும் பார்க்க போகிறோம் பாருங்க. அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்துல 60வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது அங்க ஒருவர் இயேசுவை பின்பற்றி கர்த்தருடைய ஊழியத்தை ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பெரிய மாபெரும் ஊழியத்தை செய்ததான, அதாவது அவர்கள் அப்போஸ்தலர்களால் தெரிந்தெடுக்கப்பட்டு ஆண்டோட அபிஷேகத்தை பெற்று, ஆனால் அவர்களுடைய மிக முக்கியமான வேலை அப்போஸ்தலர் வேலை அல்ல. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்தார், அவர்களுக்கு பந்தி விசாரணை செய்யும்படிக்காக அவர்களை அழைத்திருந்தும், ஆனால் அவருடைய மிக பிரதானமான ஆசையும் ஏக்கமும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் மாறினார்கள். அதில் ஒருவர் தான் ஸ்தேவான் என்று சொல்லி ஆண்டோடைய வசனம் சொல்லுது. இப்போ ஸ்தேவானுடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் பார்க்க முடிகிறது. அவர் 7வது அதிகாரத்துல 60வது வசனத்துக்கு முற்பகுதியில 58 சொல்லுது, அவனை நரகத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். ஸ்தேவான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையின் அன்பை மற்றவர்களுக்கு பிரசங்கித்ததுனால, இயேசுவை மற்றவர்களுக்கு பிரசங்கித்ததுனால, இயேசுவை உண்மை உள்ள தெய்வம் என்று பிரசங்கித்ததுனால, இயேசுவை ரட்சகர் என்று சொல்லி உலகத்துக்கு அறிவித்ததுனால அன்றைக்கு ரோமர்களை மட்டுமல்ல அவரை சார்ந்த ஜனங்கள், அதாவது அந்த யூத ஜனங்கள் இவரை பிடித்து அடித்து கல்லறிந்து இவரை கொலை செய்கிற அளவுக்கு இவரை வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தினாங்க. கடைசியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தரிசிக்கிறாரு. அவர் கடைசியில் என்ன செய்யறார், 56வது வசனம், இதோ அதோ வானங்கள் திறந்திருக்கிறதே, மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன். ஒரு பெரிய தரிசனத்தை காண்கிறாரு. ஒருபுறம் உபத்திரமோ, ஒருபுறம் கல்லறிப்பட்டு சாகக்கூடிய தருவாயில் ஸ்தேவான் நிற்கிறார். அவருக்கு விரோதமாக அநேகர் எழும்பி வந்தாங்க. சவுலு கூட அன்னைக்கு மனம் திரும்பாமல் இவரை கொலை செய்வதற்கு, ஸ்தேவானை கொலை செய்வதற்கும், அன்றைக்கு அந்த யூதர்களிலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆண்டோட ஊழியத்தை செய்த அப்போஸ்தலர்களை கொலை செய்யும்படிக்கு துணிந்து ஒரு கூட்டம் எழும்பி கொலை செய்து கொண்டிருக்கிற அந்த உபத்திரவத்தின் பாதையிலும் ஸ்தேவான் ஒன்று தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அதே மன்னிப்பின் இருதயத்தை பெற்ற ஒரு மனிதனாக அந்த ஸ்தேவான் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறார். என்ன சொல்லுகிறார், அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா ஆண்டவரே இவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறாங்க, இவங்களை அழிச்சிருங்க, இவங்களை கொன்றுங்கன்னு சொல்லவே இல்லை. அவனுடைய வாழ்க்கை குடும்பம் சாபமாய் போகட்டும், அழிந்து போகட்டும் எதுவுமே சொல்லலைங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன சொன்னாரோ, இவரை மன்னியும் என்கிற அந்த இருதயமுடையவராக, ஆண்டவரே இந்த பாவத்தை இவங்க மேல சுமத்தாதிரும், இவங்க தெரியாம செய்கிறாங்க, நான் இயேசுவின் பிள்ளை என்பதை அறியாமல் செய்கிறேன், நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்பதை அறியாமல் செய்கிறார்கள், நான் மெய்யான இயேசுவை நான் பிரசங்கிக்கிறேன் என்பதை அவர்கள் அறியாமல் குற்றம் என் மேல சுமத்துகிறாங்க, இவர்களை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இருதயத்தை பெற்ற ஒரே மனிதனாக ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல ஒரு ஸ்தேவான் ஆண்டவருடைய சமூகத்துல தேவனை முகமுகமாய் தரிசித்த மனிதனாய் அவர் சொல்லுகிறார், முழங்கால் படியிட்டு பரலோகத்தை பார்த்து சொல்லார், இவர்கள் மேல குற்றம் சுமத்தாதர், இவங்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லி சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். அப்படியே சொல்லிட்டு இரத்த சாட்சியாய் மரித்தாருங்க. பாருங்க, இயேசு சொன்னதை தன்னுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தினாரு. இயேசு சொன்னதை என்ன செய்தாரு, அப்படியே அவர் செய்தார். இவருக்கு பல வருடங்கள் 7 வார்த்தைகள் கிடைக்கல, அவர் கிடைத்த வார்த்தையை பிடித்து கொண்டார். இயேசுடைய குணாதிசயம். இன்றைக்கு ஒவ்வொரு வருஷங்களாய் நம்ம 7 வார்த்தை தியானம் பண்ணுறோம். ஆனாலும் எத்தனை வருடங்கள் ஆகியும் இயேசுடைய குணாதிசயம் நமக்குள்ள வரலைங்க. இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகையின் காலத்தில் இந்த உலக சபையே, கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வருகையின் நாட்களில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவை போல மாறினால் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அவருடைய குணாதிசயத்தை பெற்றால்தான் அவருடைய ராஜ்யத்தில் நாம் போக முடியும் என்பதை
ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அதனால் அவரை அவர் இருக்கிற பிரகாரமாக, அதாவது நாம் இருக்கிறோம், இந்த சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம், அவரை நம்ம எப்படி சந்திக்க போகிறோம், நம் இருக்கிற வண்ணமாக அவரை சந்திக்க போகிறதுனால நாம் என்ன பண்ணணும், அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறாருங்க. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தோடு, அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பித்தான் நம்மோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறாருங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோம், அவருக்கு முன்னாக நம்ம வெட்கப்பட்டு போகாமல் அவருடைய வருகையில் நாம் காணப்பட வேண்டுமானால் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தப்பா உண்மை போல் என்னை மாற்றுங்க, உங்கள் சாயலுக்கு ஒப்பா என்னை மாற்றுங்கன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்தால் நிச்சயமாகவே அந்த கல்வாரி சிலுவையிலிருந்து அந்த அன்பினால் நம்மை நிறைத்து முதல் வார்த்தையான அந்த மன்னிக்கிற அந்த இருதயத்தை நமக்குள்ளே வைத்து உங்களையும் என்னையும் மகிமை உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்ற போகிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, சிலுவையில் நீர் எங்களுக்காக பொழிந்த அந்த 7 வார்த்தையில் முதல் வார்த்தையான கல்வாரி சிலுவையில் நின்று கொண்டு இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் தியானித்திருக்கிறோம். அதிலிருந்து எங்களுக்குள்ள மன்னிக்கிற ஒரு இருதயத்தை தாங்கப்பா. உங்கள் பிள்ளையா இன்னும் தொடர்ந்து ஓட உடைய அபிஷேகத்தை பெற்று உடைய வருகைக்காய் ஆயத்தப்பட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் 30, 60, 100 மடங்கு கனி உள்ளதாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.